இப்போ உங்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன அப்படின்னு நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தர் ஒரு பதில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் போய் கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட கேட்குறீங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இதே ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இப்போ மிலிட்ரி பர்சன்ட்ட போய் கேட்குறீங்கன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க. இல்லை கிரிக்கெட்டர்கிட்ட போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் மாறிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ன்றது உங்கள் ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி ஃபிக்ஸடான விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை எப்படி கால்குலேட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் மாதம் எவ்வளோ எஸ்ஐபி போடலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். ஸோ அதுக்கு நான் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 26 வயசு. நான் என்னோட 45வது வயசில் ரிட்டையர் ஆனோம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்னும் 17 வருஷம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப் சப்போஸ் இன்னைக்கு நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா எனக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வந்தால் எனக்கு கம்ஃபர்டபுள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு எனக்கு 60,000 ரூபாய் வந்தால் நான் கம்ஃபர்டபுளாக இருப்பேன். ஆனால் என்னோட 45வது வயசு வரும்போது இன்ஃப்ளேஷன்னால இதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ 60,000, இதே 17 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 1,60,000 ரூபாய் எனக்கு மாதம் தேவைப்படும். ஸோ 45 வயசு ஆன அப்புறம் அடுத்து எனக்கு ஒரு 85 வயசு வரைக்கும் எனக்கு மாதம் ஒரு கம்ஃபர்டபுளான அமௌண்ட் வரணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கார்பஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,65,00,000 ரூபாய் தேவை. ஸோ இந்த 3,65,00,000 ரூபாய் நான் இதில் எஃப்டிலையோ எங்கேயோ போடுறேன் அப்படின்னா 1,60,000 ரூபாய் நான் விட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்கு. வெறும் 1,60,000 ரூபாய் நான் என்னோட 85வது வயசு வரைக்குமே விட்ரா பண்ண முடியாது. ஏன்னா நான் ரிட்டையர் ஆன அப்புறமும் இன்ஃப்ளேஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ நான் ஒரு 5% இன்ஃப்ளேஷன் நான் அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா வருஷம் என்னோட விட்ராயில் நான் 8,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவேன். ஃபர்ஸ்ட் வருஷம் 1,60,000 ரூபாய் எடுப்பேன். அதுக்கு அடுத்த வருஷம் 1,68,000 ரூபாய் எடுப்பேன். இப்போ எனக்கு 3,65,00,000 ரூபாய் கார்பஸ் தேவைப்படுது. ஆனால் இதில் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா என்னோட 85வது வயசு வரும்போது என்னோட பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா 1,70,70,000 ரூபாய் தான் இருக்கும். சப்போஸ் நான் 85 வயசுக்கு மேலே இருந்தேன் அப்படின்னா இந்த பணம் எனக்கு பத்தாது. அப்போ எனக்கு 3,65,00,000 ரூபாய் பத்தாது. எனக்கு 4 கோடி ரூபாய் வேணும். 4 கோடி ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அமௌண்ட் எண்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் கிட்ட இருக்கும். இந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 4 கோடி ரூபாய் உங்கள் கையில் இருக்குது. அது ஒரு 8% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 32 லட்சம் ரூபாய் வருஷம் எடுக்கலாம். ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ எடுக்கிறேன், கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபாய் தான் எடுக்கிறேன். ஸோ மிச்ச பணம் அதுலேயே திருப்பி ரீஇன்வெஸ்ட் ஆகும். ஸோ நம்ம க்ரோத் பொட்டன்ஷியலை விட விட்ரா கம்மியாக பண்ணும்போது கார்பஸ் ஓவர் த பீரியட் பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா என்னோட 85வது வயசில் என் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் என்கிட்ட கார்பஸ் இருக்கும். இந்த பணத்தை நான் என்ன பண்ணுவேன், என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஓகே, இப்போ எனக்கு 4 கோடி ரூபாய் வேணுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னோட 45வது வயசுக்கு. இப்போ இந்த 4 கோடி ரூபாய் வேணும்னா நான் எவ்வளோ எஸ்ஐபி போடணும்? ஒரு 12% ரிட்டர்ன் அசம்ஷனில் நான் மாதம் ஒரு 58,000 ரூபாய் போட்டேன் அப்படின்னா இன்னொரு 17 வருஷத்தில் இந்த கார்பஸை என்னால் பில்ட் பண்ண முடியும். இல்லை 58,000 ரூபாய் எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னா 38,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணலாம். 38,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வருஷம் 3,800 ரூபா நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன் அப்படின்னா என்னோட 45வது வயசில் என்கிட்ட இந்த 4 கோடி ரூபாய் வந்துடும். இப்போ ஒரு சில பேர் நினைப்பாங்க எனக்கு 38,000 ரூபாயும் பெரிய அமௌண்ட் அப்படின்னா உங்களால் எவ்வளோ அமௌண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே பர்ஃபெக்ஷன் மேட்டரில் இம்ப்ளிமெண்டேஷன் தான் மேட்டர். நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு 38,000 ரூபா 58,000 ரூபா உங்களுக்கு பெரிய பணமாக இருக்கலாம். ஆனால் நாளை பின்ன நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு ப்ரொமோஷன் வரலாம், உங்களோட வருமானம் உயரலாம். அந்த டைமில் நீங்கள் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து திருப்பி வெல்த்தை பில்ட் பண்ணால் போதும். ஸோ உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பிளான் பண்ணுங்கள், ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணி சீக்கிரமாக ரிட்டையர் ஆகுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.